சார், இந்த திடீர் பயணம் இபிஎஸ்ஸின் இந்த திடீர் டெல்லி பயணத்தின் இந்த பின்னணி என்ன? எஸ்பி வேலுமணி மற்றும் கேபி முனுசாமி உள்ளிட்டோரும் டெல்லிக்கு பயணம் சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே அங்கு சிவி சண்முகம் மற்றும் எம்பி தம்பிதுரை உள்ளிட்டோர் அங்கு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர் டெல்லி சென்று இறங்கியவுடன் அவர் அளித்த அந்த பேட்டியின் போது அதிமுக அலுவலகத்தை தான் நான் பார்க்க வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை என்று கூறி சென்றிருக்கிறார். இதை நம்பலாமா சார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக தமிழகத்தில் நிலவுகிற அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பற்றி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களிடத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுவார். அப்படி பேசினார் என்று செய்திகளும் வரும். கூடவே அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளும் அங்கே நடைபெறும் என்பதுதான் தற்பொழுது ஓரளவுக்கு அனுமானிக்கப்படுகிற சொல்லுகிற செய்தியாக இருக்குது. கேள்வி சார், இன்னொன்று, ஒரு அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக வேறு எங்கேயோ முடிவு செய்கிறார்கள் என்று ஏற்கனவே நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். அதை உடனடியாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி அதை மறுத்து எந்த விதமான பேச்சுவார்த்தையும் அதை நாங்கள் தான் மேற்கொள்வோம், எங்கிருந்தோ ஒருவர் அதை இயக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்தார். அதை தொடர்ந்து வெளியிலிருந்து பேட்டியளித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், பாரதிய ஜனதா கட்சி எதிரியா நண்பனா என்று அவர் எந்த பேட்டியிலும் கடந்த ஒரு 4-5 பேட்டிகளில் கூறவில்லை. இதனால் இன்று இதுவரை முக்கிய பிரமுகர்கள் எவரையும் அவர் சந்தித்து அதிகாரபூர்வமாக சந்திக்கவில்லை. இப்போ நீங்கள் கூறியபடியே அவர் அங்கே அதிமுக அலுவலகத்தை பார்க்க சென்றிருந்தாலும் அதிகாரபூர்வமாக இங்கே அறிவித்து விட்டே சென்றிருக்கலாமே சார். திடீர் ரகசிய பயணத்தின் காரணம் என்ன? நீங்கள் ஏன் அறிவிக்கலைன்னு நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் பாஜகவோடு கூட்டணி என்பது ஒரு கிட்டத்தட்ட 1-2 மாதங்களுக்கு முன்பாகவே அது முடிவாகிவிட்டது. இந்த கூட்டணி தொண்டர்கள் மத்தியில் அது அந்த என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போது உள்ள சூழ்நிலையில் ஏற்கனவே அங்கு ஓபிஎஸ் அணி இருக்கிறது, டிடிவி தினகரன் அமமுக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த ஒருவேளை கூட்டணி ஏற்பட்டால் அது இந்த வாக்குகள் பரிமாற்றம் என்பது சுலபமாக நடைபெறும். ஏனென்றால் கடந்த ஒரு 4-5 மாதங்களாகவே பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம், கூட்டணியே இல்லை என்று தெரிவித்த சூழ்நிலையில் இப்போது மீண்டும் கூட்டணி என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கிறீங்க சார்? இன்றைய சூழ்நிலைக்கு ஆளுகிற திமுகவை வீழ்த்துவதற்கு வேறு பெரிய அளவில் கூட்டணி கட்சிகள் துணை இல்லாத காரணத்தினால் விஜயால் திமுக எதிர்ப்பு வாக்குகளும் சிதறடிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு கூட்டணி இருந்தால் கூட பரவாயில்லை அதை என்கிற ஒரு மனநிலையில தான் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆனா கூடவே 2 அச்சங்கள் அவர்கள் மனதில் இருக்கு. ஒன்று, எதிர்காலத்தில் அதிமுக அதனுடைய எதிர்காலம் என்ன? ஒரு வலிமை பெற்ற அதிமுகவாக மீண்டும் அதிமுக தலையெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இந்த முறை ஆட்சி அமைப்பது தனிப்பட்ட முறையில் அதிமுகவினுடைய ஆட்சியாக இருக்க வேண்டுமே ஒழிய அது என்டிஏவினுடைய ஆட்சி என்றோ கூட்டணி ஆட்சி என்றோ அமைந்துவிடக் கூடாது என்பதாகத்தான் நினைக்கிறாங்க. கூட மூன்றாவதாக ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இந்த 3 விஷயங்களும் இருந்தால் மட்டுமே இந்த கூட்டணி பலன் அளிப்பதாக, வெற்றி அளிப்பதாக, ஒரு வெற்றி கூட்டணியாக அது அமையும். ஓகே, பழனிசாமி சார், நீங்கள் சொன்னீங்க இந்த ஒன்றிணைந்த அதிமுக என்பது இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்தால் ஓரளவு அது ஒன்றிணைந்த மாதிரி தான் சார். ஏற்கனவே இருக்கிறாங்க 2 பேர், பிரிந்து சென்றவர்கள் 2 அங்கே இருக்கிறார்கள். இப்போ உங்களை போன்ற நிறைய முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் உள்ளிட்டோரும் இதில் இந்த அரவணைத்து செயல்படுவதில் என்ன சிக்கல் இருக்கிறது? கூட்டணிக்கு மற்றொரு கட்சியுடன் கூட்டணிக்கு அவர்கள் என்டிஏனுடைய கூட்டணியாகவோ என்டிஏனுடைய ஆட்சியாகவோ இருக்கக்கூடாது. அது அதிமுக கூட்டணியாக அதிமுகவினுடைய ஆட்சியாக அது அமைய வேண்டும்.